மக்கள் ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் Agri World இருந்து உங்க முத்துசாமி பேசுறேன். சோ நம்ம இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மக்கள் ஜங்ஷன் YouTube சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுருப்போம். எதை பத்தினா பிரஷ் கட்டர் வந்து எப்படி களை வெட்டுறது, அதிலே எப்படி செயின்ஸா யூஸ் பண்றது, நம்ம நிறைய அட்டாச்மென்ட் அத செயின் டேப் யூஸ் பண்றது, அந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ் பண்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம் அப்படினா Welcome to Makkal Junction YouTube channel. So இப்போ பாத்தீங்க அப்படினா நான் இங்க வச்சிருக்கிறது இது பாத்தீங்க அப்படினா ட்ராலி பிரஷ் கட்டர். இதுவும் 52 cc தான், 2 ஸ்ட்ரோக் என்ஜின் தான். இங்க இருக்குது பாத்தீங்கன்னா இதுவும் பிரஷ் கட்டர் தான், பட் இது சிங்கிள் அதாவது சைட் பேக் பிரஷ் கட்டர்னு சொல்லுவோம். இது 52 cc தான், 2 ஸ்ட்ரோக் என்ஜின். ஸோ நான் ஏன் இந்த ரெண்டையும் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ நிறைய கஸ்டமருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இல்லை முதுகில் மாற்ற மிஷினோ இல்லை ஒன் சைடாக மாற்ற சைட் பேக் பிரஷ் கட்டரோ இல்லை ட்ராலி பிரஷ் கட்டரோ இதில் இந்த 3 பிரஷ் கட்டில் எதை வாங்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேயே 3 டிஃப்ரென்ஸ், அதாவது 3 மாடல்ஸும் வச்சிருக்கோம். சைட் பேக் ஆகட்டும், பேக் பிரஷ் கட்டர் ஆகட்டும், இல்லை ட்ராலி பிரஷ் கட்டர் ஆகட்டும், 3 பிரஷ் கட்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேயும் வச்சிருக்கோம். ஸோ நான் ஏன் இப்போ இந்த ரெண்டை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ்லாம் என்ன, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னப்பா தம்பி நீ ட்ராலியை தள்ளிட்டு போகிறது ஈஸியாக தான் இருக்குது, இதில் என்ன நீ ட்ராபேக் அப்படின்னு சொல்ல போகிற அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன் சைட் பிரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலில் மாட்டிட்டு ஈஸியாக களை வெட்டுறதாகட்டும், ஹார்வெஸ்டிங் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஒன் சைட் பிரஷ் கட்டரை மாட்டி நான் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து நான் வந்து கம்பு பயிரில் அறுக்க முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே இப்போ ட்ராலி பிரஷ் கட்லையும் சேம் அதே பேடி கார்டு 80 டீத் பிளேட், அதாவது நான் ஒன் சைட் பிரஷ் கட்டில் என்ன நான் யூஸ் பண்ணோம் அதே அட்டாச்மெண்ட்டை தான் நான் அப்படியே கழட்டி நான் இதில் மாட்டியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எந்த அளவுக்கு வந்து இதில் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற பார்ப்போம். இன்னொன்று இதில் என்ன ட்ராபேக்னா, ஸோ நீங்கள் பிளைன் சர்ஃபேஸ் அப்படின்னா ஈஸியாக இருந்த வந்து ட்ராலி பிரஷ் கட்டு தள்ளிட்டு போகலாம். இப்போ இதை காட்டுக்குள்ளே நான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்குது, கம்பு போட்டிருக்கோம், கம்பை நான் சரி அறுத்துருக்கேன். அந்த அறுத்த கட்டைக்குள்ளே இந்த ட்ராலி பிரஷ் கட்டரை நீங்கள் தள்ளிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தள்ளிட்டு போக முடியாது. ஸோ அதில் என்னென்ன ட்ராபேக் அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் அப்படின்னா, நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைட் பேக் பிரஷ் கட் எடுத்துக்கங்க. அதுலேயே பேக் பிரஷ் கட்னு சொல்லி ஒன்று முதுகில் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பிரஷ் கட் எடுக்க வேணாம். அது வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து அதிக அளவில் கொடுக்கும். இதே பிரஷ் கட் வந்து உங்களுக்கு பேக் பெயினும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ராலி பிரஷ் கட் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஒன் சைட் பிரஷ் கட் எப்போ எடுத்தால் ஒன் சைடாக ஷோல்டர் வலிக்காது அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வலிக்காது, உங்களுக்கு ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே பண்ண வேணாம். நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மிஷினுமே நான் ட்ராலி பிரஷ் கட்டர் ஆகட்டும், ஒன் சைட் பிரஷ் கட்டர் ஆகட்டும் எல்லாமே நான் டெமோ பீஸ் வச்சிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் டெமோ எடுத்து ஓட்டி பார்த்துட்டு அதில் ஷோல்டர் பெயின் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்த்துட்டு கூட நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எப்படி ஓடுது, இந்த ட்ராலி பிரஷ் கட்டர் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்படியே எங்கேயும் தள்ளிட்டு போகிறோம்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி தள்ளிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி தள்ளி
ரெடி. அப்படியே ஆஃப் பண்ணு. ரைட். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன் சைட் பிரஷ் கட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணோம், அதாவது அறுவடை பண்ணோம். அதே போல் இந்த ட்ராலி பிரஷ் கட்டர் எப்படி யூஸ் பண்ணி அறுவடை பண்ணோம் நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த ட்ராலி பிரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் ஆகாது. என்னதுக்கு அப்புறம் இது யூஸ் ஆகும், நீங்கள் ஏன் இதை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த தென்னந்தோப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அடிச்சு விட்றதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் அடிச்சுடல என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சைட் பேக் பிரஷ் கட்டர் அப்படின்னா, ஸோ இந்த சைட் பேக் பிரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 5 அடி ராட் இருக்கும். நீங்கள் இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே பிடிச்சிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி ஒன்ஸ் கொண்டு வரும்போதே உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 5 அடிக்கு வந்து உங்களுக்கு வந்து பில்லு வந்து க்ளீன் ஆகும். அதே இப்போ நீங்கள் ட்ராலி பிரஷ் கட்டர் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ட்ராலி பிரஷ் கட்டர் அதிகபட்சமாகவே இவ்வளோ தான் உங்களால் வந்து மூவ் பண்ண முடியும். அது 6 அடிக்கு க்ளீன் பண்ணதுன்னா இது ஒரு 3 அடிக்குள்ளே தான் க்ளீன் பண்ணும். அப்போ ஒன் சைட் பிரஷ் கட்டில் வந்து நீங்கள் 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ட்ராலி பிரஷ் கட்டில் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ராலி பிரஷ் கட்டர் வந்து எக்காரணத்தை கூட நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ட்ராலி பிரஷ் கட்டர் இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. ஸோ என்னாலாம் கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் இருக்கும் தம்பி, என்னால் ஒன் சைடாக போட்டு மாட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கண்டிப்பாக என்னால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதோட தேவை எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ட்ராலி பிரஷ் கட்டருக்கு போகலாம். மற்றபடி என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக வந்து ட்ராலி பிரஷ் கட்டருக்கு போக வேணாம், சூஸ் பண்ண வேணாம். ஒன் சைட் பிரஷ் கட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அக்ரி வேர்ல்டு ஆஃபீஸ் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, நான் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்ன சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 93 610 390 66 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நம்பர் அப்படின்னா என்னோட பார்ட்னர் சொல்லுவார், அவரோட நம்பரும் சொல்லுவார், அவருக்கு நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 63 74 19 78 33. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு எண். அதே போல் எங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் வரவங்க அப்படின்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8ஆம் நம்பர் பஸ் ஏறணும். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அதாவது நசியனூர் போகிற ரோட்டில் மஞ்சள் வளாகம் அப்படிங்கிற ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்குனீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து நியர்பை ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வரீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8ஆம் நம்பர் பஸ் ஏறுறீங்க. 8ஆம் நம்பர் பஸ் ஏறி என்ன பிளேஸ் கேட்குறீங்க அப்படின்னா, நசியனூர் ரோடு மஞ்சள் வளாகம் அப்படிங்கிற இடத்துல இறங்குனீங்கன்னா அங்கேருந்து பார்த்தாவே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தான் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.